அக்கௌண்டன்சி 4வது சாப்டரில் உள்ள 7வது பயிற்சி சம்மா இப்போ பார்ப்போம். இதில் வந்து உயர் லாபத்தில் 2 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும் அப்படின்னு தந்திருக்காங்க. மொத்த சொத்துக்கள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது, சாதாரண லாப விகிதம் இருக்குது, நிறுவனத்தின் சராசரி லாபம் இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டெப் 1 வந்து சராசரி லாபம். சராசரி லாபம் நமக்கு கணக்கிலேயே 60,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ 60,000 ரூபாய் எழுதிக்கிடுவோம். அடுத்து ஸ்டெப் 2 வந்து சாதாரண லாபம் கண்டுபிடிக்கணும். சாதாரண லாபத்தோட ஃபார்முலா பயன்படுத்தப்பட்ட முதல் இன்று சாதாரண லாப விகிதம். இப்போது பயன்படுத்தப்பட்ட முதல் இந்த சம்மில் நமக்கு தரலை, அதுக்கு பதில் சொத்துக்களும் பொறுப்புகளும் தந்திருக்காங்க. அப்போது பயன்படுத்தப்பட்ட முதலுக்கு நம்ம ஃபார்முலா எழுதணும். மொத்த சொத்துக்கள் மைனஸ் பொறுப்புகள். சொத்துக்கள் வந்து சம்மில் நமக்கு 5 லட்சம் அப்படின்னு தந்திருக்காங்க, பொறுப்புகள் 2 லட்சம் அப்படின்னு தந்திருக்காங்க. இதுலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது 3 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இதுதான் நமக்கு பயன்படுத்தப்பட்ட முதல். இப்போ நம்ம ஃபார்முலாவில் எழுதுவோம். பயன்படுத்தப்பட்ட முதல் வந்து 3 லட்சம் இன்டு சாதாரண லாப விகிதம் 12.5% தந்திருக்காங்க. அப்போ 12.5/100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 37,500 ரூபாய் வரும். இதுதான் நமக்கு சாதாரண லாபம். இப்போ சராசரி லாபமும் இருக்குது, சாதாரண லாபமும் இருக்குது. அப்போ நம்ம அடுத்து உயர் லாபம் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டெப் 3 உயர் லாபம். சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். சராசரி லாபம் 60,000 ரூபாய், சாதாரண லாபம் 37,500. இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது 22,500 ரூபாய் வரும். இதுதான் நமக்கு உயர் லாபம். அடுத்து ஸ்டெப் 4 வந்து நற்பெயர் கண்டுபிடிக்கிறது. நற்பெயரோட ஃபார்முலா உயர் லாபம் இன்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. உயர் லாபம் வந்து நம்ம 22,500 ரூபாய்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை சம்பளம் நமக்கு 2ன்னு தந்திருக்காங்க. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 45,000 ரூபாய் வரும். இதுதான் நமக்கு இதோட ஆன்சர்.